ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எஸ்எம் விலாக் எப்போ எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 6 அன்றைக்கி எடுத்த விலாகு. செல்லு கொஞ்சம் ப்ராப்ளம்னால இப்போ தான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டுக்காரோட தங்கச்சி பையனுக்கு மொட்டை அடிக்கிறேன்னு சொல்லி கூப்பிட்ருந்தாங்க. அதனால் அங்கே தான் போயிட்டுருக்கோம். வீட்டிலேருந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஆனாலும் ஒட்டஞ்சத்திரம் தாண்டி போயிட்டுருக்கோம். அப்போ தான் வீடியோ எடுக்கணும்னு ஞாபகம் வந்துச்சுன்னு எடுத்துகிட்ருக்கேன். இப்போ அங்கே போய் என்ன நடக்குதுன்னு நல்லா பார்க்கலாம். லைனாக வீடியோ பாருங்கள். நான், எங்கள் வீட்டுக்காரர், எங்கள் பையன், ஒரு கார் போகிறோம் 3 பேர். எங்கள் பெரிய மாமனார், பெரிய மாமியார், எங்கள் மச்சாண்டார், அவங்க ஒய்ஃபு, அவங்க பசங்களாம் ஒரு கார் முன்னாடி போகிற காரில் போகிறாங்க. நாங்கள் 2 காராக போயிட்டுருக்கோம். காலைல 9 மணிக்கே பாருங்கள் எவ்வளோ வெயில் அடிக்குதுன்னு. இப்போ இவ்வளோ வெயில், இப்போ 9 மணிக்கு இவ்வளோ வெயில் அடிக்குதுன்னா, இப்போ 12 மணி 1 மணினா எப்படி வெயில் அடிக்குதுன்னு பாருங்களேன். உங்கள் ஊர்லலாம் வெயிலெலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கடையில் சாப்பிட்டு போகலான்னு சொல்லி அம்பளிக்கைக்கிட்ட கார் நிறுத்தியிருக்காங்க. அந்த கடையில் சாப்பிட்லான்னு சொல்லி சாப்பிட்டு அதுக்கப்புறம் கிளம்பியாச்சு. நாங்கள் போயிட்டுருக்கோம். கோவில் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, தாராபுரம் டு காங்கேயம்புரம் ரோட்டில் இருக்குது ஊரில். அந்த பூலாம் பாருங்களேன், சைடில் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. அதெல்லாம் பொறிக்க விடுவாங்களா என்னன்னு தெரியல. பூ ரொம்ப அழகாக இருந்துச்சு. இன்னொரு இடத்துல அப்படியே ஒயிட்டு, ஆரஞ்சு, ரோஸு இந்த மாதிரி கலர் இருந்துச்சு. அங்கே வீடியோ எடுக்க நான் மறந்துட்டேன். செமையாக இருந்துச்சு பூ. இப்போ பார்த்தீங்கன்னா கள்ளிமந்தை ரோட்டில் நம்ம பிரிஞ்சிட்டோம். நேராக போனோம்னா மதுரை அந்த மாதிரி ஊர். நம்ம இந்த சைடு பிரிஞ்சு கள்ளிமந்தையிலேருந்து அப்படியே தாராபுரம் ரோட்டில் போய் காங்கேயத்துக்கு நம்ம போயிடுவோம்.
கள்ளிமங்கலத்தில் போய் வண்டி நிறுத்தியாச்சு. கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போகலாம், போகிறப்ப சும்மா போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்கன்ட்டு ஸ்வீட்டு காரம்லாம் வாங்கிட்டு போகலான்னு சொல்லி கார் நிறுத்தியிருக்கோம். ஸ்வீட்டு காரம்லாம் வாங்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சு நாங்களும். ஏன்னா 12 மணிக்கெலாம் மொட்டை அடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நாங்கள் 12:30 அங்கே போகணுமே அப்படின்னு சொல்லி நாங்கள் ஸ்பீடாக போயிட்டுருக்கோம். அங்கே இந்த வீடியோ முன்னாடி ஒட்டஞ்சத்திரத்துக்கிட்டே எடுத்துருங்க. இந்த வீடியோ முன்னாடி போடாமல் லாஸ்ட்டில் வந்துருச்சு, எடிட் பண்ணல அப்படி வந்துருச்சு. இந்த பாலம் கிட்டத்தட்ட எனக்கு மேரேஜ் ஆகி 3 இயர்ஸ் ஆகுது. நான் அந்த ரோட்டில் போகிறப்பெல்லாம் பார்க்குறேன், இன்னமும் அப்படியே தான் இருக்குது. அதுக்கு முன்னாடியும் வேலை செஞ்சிட்ருக்காங்களாம். எப்போ தான் இந்த பாலம் கட்டி முடிப்பாங்கன்னு தெரியல. பாருங்க எவ்வளோ பெரிய பாலம்னு. அதனால தான் லேட் ஆகுது போல். எனக்கு தெரிஞ்சு 3 வருஷம். அதுக்கு முன்னாடி எத்தனை வருஷம்னு தெரியல எனக்கு. உங்களுக்கு யாருக்காச்சும் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் கட்டிக்கிட்டே இருக்காங்க பாருங்களேன். இந்த பாலமும் அப்படிதாங்க, இதுவும் அப்படி. எனக்கு தெரிஞ்சு 3 வருஷம். அதுக்கு முன்னாடி எத்தனை வருஷம் தெரியல. இங்கே பாருங்க இன்னும் கட்டிக்கிட்டே இருக்காங்க. ஏன் இப்படி லேட் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. ரொம்ப டிராஃபிக் ஆகுது இந்த இடத்துலலாம் போகிறப்பெல்லாம். ஏன்னா இது பைபாஸில் போகிறது இந்த சைடு விட்டாங்கன்னா அந்த சைட்லேருந்து பஸ்ஸு லாரியில் வரும், எந்த சைட்லேருந்து பஸ்ஸு லாரிலாம் போகும். இந்த இடத்துலையும் ஒரு 1/2 அன் ஹவர் பக்கம் ஆயிடுச்சு. ஹஸ்பண்டு கேட்டே வந்தேன். நம்மளுக்கு தெரிஞ்சு இப்போ 3 வருஷம் ஆயிடுச்சு இல்லைங்க. இதுக்கு முன்னாடி எத்தனை வருஷம் கட்டிக்கிட்டு இருந்தாங்கன்னு கேட்டேன். எனக்கு தெரிஞ்சு இது ஒரு 4 வருஷம் 5 வருஷமாக கட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கட்டின பாடு காணோம் அப்படின்னாங்க. என் பையன் வேறு கேமரா திருப்பி போட்டாங்க, அதனால் தலைகீழாக ஆயிடுச்சு இந்த வீடியோ மட்டும்.
நாங்கள் ஊருக்குள்ளே போயிட்டுருக்கோம் கோயிலுக்கு. எப்படி இங்கேருந்து இந்த இடத்துல இருந்து ஒரு 2 ஹவர்ஸ் ஆகும்னு சொன்னாங்க. முள்ளனூர் வழியாக போனோங்க. நாங்கள் சுற்றி போயிட்டோம். நாங்கள் ஷார்ட்கட்டில் போகாமல் சுற்றி போயிட்டோம். அதனால் எங்களுக்கு 2 ஹவர்ஸ் மேலேயே ஆயிடுச்சு. ஆனால் கரெக்டாக 11:30க்குள்ள நாங்கள் கோயிலை ரீச் ஆகிட்டோங்க. அதுக்கப்புறம் வீடியோ எடுக்க என் பயம் இல்லைங்க. அப்புறம் கோயிலுக்கு போயிட்டாங்க. அங்கே போய் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு மொட்டை அடிக்க ஆரம்பித்தாச்சு. எங்கள் வீட்டுக்காரர் தான் தாய் மாமாங்கிறதுனால அவர் மடியில் உட்கார வச்சு மொட்டை அடிச்சிட்ருக்காங்க. தம்பி ஒரே அழுகங்க. மொட்டை அடிக்கிற எந்த குழந்தையும் அழுகதான் செய்யும். மொட்டை அடிச்சது முத்துக்கு தாங்க காமெடி பண்ணான். என் தலையை காணமேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். அந்த பச்சை கலர் சட்டை வந்து அந்த தம்பியோட அண்ணா, அதாவது எங்கள் வீட்டுக்காரோட தங்கச்சி பெரிய பையன், பெரியவன் அந்த நிற்கிறவன். மொட்டை அடிக்கிறவன் 2வது பையன். மொட்டையை அடிச்சிட்ருக்காங்க. அடிக்கிறது எங்கள் பெரிய மாமனா தான் அடிக்கிறாங்க. இதே எங்கள் அண்ணி. பக்கத்தில் இருக்கிறது வந்து எங்கள் மச்சாண்டார் பையன். ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. வாந்தி வர டைம் ஆயிடுச்சு. அதனால் என்ன பண்ணேன், உடனே வீடியோ கட் பண்ணிட்டு செல்லு போட்டு கொடுத்துட்டேன். எல்லா குழந்தையும் இப்போ செல்லு பார்த்தா அமைதி வைக்கிது. அதே மாதிரி தான் அவனும் முடி எடுக்கிறப்ப அழுதுகிட்டே இருந்தான். வாந்தி வர மாதிரி இருக்குன்னு சொல்லவும் தண்ணி கொடுத்து கொஞ்சம் செல்லு போட அமைதியாயிட்டாங்க. அதுக்கப்புறம் முடி எடுத்துகிட்டு அங்கே பக்கத்துலேயே ஆறு இருந்துச்சு, பெரிய ஆறாட்டம். அதில் போய் எல்லாம் குளிக்க போயிட்டோம். அப்படியே அழுகாச்சுலாம் சமாதானப்படுத்தி இப்போ குளிக்கிறதுக்கு கூப்பிட்டு போயிட்டுருக்கோம். அங்கே பாருங்க கோவில் அங்கே இருக்குது. நாங்கள் எவ்வளோ தூரமும் கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்கோங்க கோயிலேருந்து அந்த ஆற்றுக்கு நடந்து போகிறது. வெறும் வெயில் 12 மணிக்கு உச்சி வெயிலே நடந்து போயிட்டுருக்கோம் நாங்கள். பாருங்க மணல் எப்படி சுடுதுன்னு மட்டும் பாருங்கள். என் பையன் வேறு நடக்கணும்னா இவ்வளோ வெயில் அந்த மண் சுடாமல் இருக்குமாங்க. எங்களுக்கு முன்னாடியே போய் எல்லாம் குளிச்சிக்கிட்டு இருந்தாங்க. தம்பி அழுதான்னு சொல்லி கொஞ்சம் லேட்டாக தான் நாங்கள் போனோம். நாங்கள் அந்த ஆற்றுக்கு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம் இப்போ.
நானும் தண்ணிக்குள்ளே வந்துட்டேன் ஒரு வழியாக. வெயிலுக்கு அப்படியே தண்ணிக்குள்ளே நிற்கும் குளு குளுன்னு ஜாலியாக இருந்துச்சு. இங்கே பாருங்க எல்லாம் குளிச்சிட்டு இருக்காங்க எங்களுக்கு முன்னாடி வந்து. என் பையனும் எங்கள் வீட்டுக்காரருக்கு அவனையும் சட்டையை கழட்டி குளிக்க கேட்கலாம் அப்படின்னாரு. நான் தான் சளி பிடிச்சிக்கும் வேணான்னே, நானே குளிக்க கேட்குறேன் அப்படின்னு சொல்லி அவரே சட்டையை கழட்டி குளிக்க கேட்குறாருங்க அவங்க பையனுக்கு. ஜாலியாக இருக்குதுங்க ஆற்றுக்குள்ள வந்தோடனே. என் பையனுக்கு பாருங்க ரொம்ப குஷி ஆயிக்கிச்சு. இன்னும் டெய்லி ஆற்றுல குளிக்கிற மாதிரி அவன் போய் நிற்கிறான். ஆனால் பார்த்ததும் கூட இல்லை அவன். எங்களோட குட்டீஸ் தான் எல்லாம் ஜாலியாக இருந்தாங்க தண்ணியில் விளையாடுறதுக்கு. வெயில் அவங்களால தாங்க முடியல. எப்போ ஆற்றுக்கு போகலாம் எப்போ ஆற்றுக்கு போகலான்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஒரு வழியாக ஆற்றுல போய் குளிச்சுட்டு ரிட்டன் வரமாட்டேன்னு சொல்லி அடம் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் தான் லேட் ஆகுது அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அடுத்து லைனாக வீடியோ வரும், திருவிழா வீடியோவும் வரும். அடுத்து எங்கள் அம்மா ஊருக்கு போகணும், அடுத்து எங்கள் ஊர் திருவிழா, அது மாதிரி லைனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ அவ்வளோதே, பாய்.